வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதித்து சட்டம் இயற்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பினார் ஆளுநர் RN-ரவி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம். ஆளுநரின் செயல்பாடு, தமிழக பட்ஜெட், 1000 ரூபாய் உரிமைத் தொகை உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசனை. ஆளுநர் திருப்பி அனுப்பிய ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை பொதுவெளியில் அரசு வெளியிட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். ஆன்லைன் ரம்மியால் 18 பேர் உயிரிழந்ததற்கு ஆளுநரே காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆளுநர் திருப்பி அனுப்பிய ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றினால் ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும். அதுதான் சட்டம் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து பரவும் வதந்திகளை கண்காணிக்க சிறப்பு குழு. 5 IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து DGP சைலேந்திரபாபு உத்தரவு. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. மாநில அந்தஸ்து, மின்துறை, தனியார் மயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். கடுமையான நிதி நெருக்கடியில் தவிக்கும் இலங்கைக்கு கடன் உதவி வழங்க சீனாவும் சர்வதேச நாணய நிதியமும் முடிவு. கடன் சுமையில் மீண்டு வருவதற்காக நீண்டகால அடிப்படையில் கடன் உதவி வழங்க நடவடிக்கை. அகமதாபாத்தில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா இடையே கடைசி டெஸ்ட் போட்டி. முதல் நாள் ஆட்டத்தை பிரதமர் மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் பார்க்கின்றனர். இனி விரிவான செய்திகள். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்து சட்டம் இயற்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என கூறி ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை ஆளுநர் RN-ரவி திருப்பி அனுப்பினார். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதாவை கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் தமிழக அரசு நிறைவேற்றி ஆளுநர் RN-ரவிக்கு அனுப்பியது. இதையடுத்து சட்ட மசோதாவில் பல்வேறு விளக்கங்களை ஆளுநர் கோரிய நிலையில் அதற்கு 24 மணி நேரத்தில் தமிழக அரசு விளக்கங்களை அளித்தது. தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆளுநரை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும்படி வலியுறுத்தினார். சட்ட மசோதாவை இயற்றி 4 மாதங்களுக்கு மேலாகும் நிலையில் அதன் மீது எவ்வித முடிவையும் எடுக்காமல் இருந்த ஆளுநர் தற்போது தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளார். ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுகள் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வருவதால் அவற்றை தடை செய்து சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இல்லை என கூறி ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பினார். ஆளுநர் திருப்பி அனுப்பிய ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றினால் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தந்தாக வேண்டும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஒரு நீதிமன்றம், சட்டமன்றம் இந்த இணையவழி சூதாட்டத்தை தடுப்பதற்கு சட்டம் இயற்றுவதற்கு உரிமை உண்டு. நீங்கள் புதிய சட்டம் இயற்றுங்கள், இதில் உள்ள குறைபாடுகளை நீக்கிவிட்டு ஏற்றுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதை அதிகாரம் இல்லை என்று சொல்லி நீக்க எந்த அடிப்படையிலே ஆளுநர் நீக்கியிருக்கிறார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. அதை பற்றி தெளிவாக அவர் என்ன அனுப்பியிருக்கிறார் என்கிற கோப்புகளை எல்லாம் படித்துவிட்டு நாங்கள் தெளிவான விடையை நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருவார். இந்த சட்டம் 2ஆம் தரம் இப்போ தான் முதல் தரம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் சில கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதை திருப்பி சட்டமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றி அனுப்பினால் அவர் ஒப்புதல் தந்தாக வேண்டும். அதில் மறுப்பதற்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது. ஆளுநர் திருப்பி அனுப்பிய ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை பொதுவெளியில் அரசு வெளியிட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த ஆன்லைன் ரம்மியை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. கட்சியினுடைய நிலைப்பாடு பில் ஃபால்ட்டி. இதைத்தான் நாமளும் சொல்றோம், பில் ஃபால்ட்டி. மறுபடியும் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு இந்த பில்லை சரி பண்ணி கொடுக்கறக்கு. ஒருவேளை அசம்பிளி ஈகோ அடிப்படையில் நான் பில்லை சரி பண்ண மாட்டேன் அப்படியே ஆளுநருக்கு அனுப்பினா ஆளுநருக்கு வேறு வழி இல்லை, அதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அரசியலமைப்பு சட்டம். ஆளுநர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாம். ஆளுநர் ஏன் திருப்பி அனுப்பிச்சாரு, என்ன காரணம் சொல்லியிருக்காருங்கிறது ஒரு தமிழனுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. அதன் பிறகு அது மக்கள் மன்றத்தில் ஒரு சர்ச்சையா, ஒரு பேட்டியா, அது ஒரு ஆரோக்கியமான விவாதமா வரும். ஆன்லைன் ரம்மியால் 18 பேர் உயிரிழந்ததற்கு ஆளுநரே காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 42 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆளுநர் விளக்கத்தை கேட்டிருக்கின்றார். இது எங்களுக்கு புரியாத புதிர். இதற்கு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டும். ஏன் இந்த தாமதம், எதனால் இந்த தாமதம்? இந்த விளக்கத்தை நீங்கள் அப்பவே கேட்டிருக்கலாமே, இல்லை மீண்டும் திருப்பி அப்பவே நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாமே.
இந்த 142 நாளில் 18 பேர் உயிர் போயிருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் இது. இதற்கு காரணம் இந்த 18 உயிர்களுக்கு போனதுக்கு காரணமே ஆளுநர் தான். இந்த குற்றச்சாட்டை நான் மட்டும் வைக்கல, தமிழ்நாடு மக்கள் வைத்திருக்கிறது. தமிழ்நாடு பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட உள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் வரும் மார்ச் 20ஆம் தேதி 2023-24ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து வருகிற 21ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த இரு பட்ஜெட்டுக்கும் ஒப்புதல் அளிப்பதற்காக இன்று மாலை தமிழக அமைச்சரவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா, பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியளிக்கும் உரிமை தொகை திட்டம், தனியார் தொழில் திட்டங்கள், அரசு திட்டங்களுக்கான நிதி விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வு நடத்தப்படாது எனவும் பல அளவீடுகளின் அடிப்படையில் மட்டுமே சேர்க்கை நடைபெறும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சர்க்குலரில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகள், அந்த அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தாலும் சரி, இது பேஸ்லைன் சர்வேன்னு அது இருந்திருக்கணும். அது தவறாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக எந்த காலகட்டத்திலும் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்களில் இருக்காது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். கொடநாடு கொலை வழக்கில் உயிரிழந்த கார் ஓட்டுநர் கனகராஜின் உறவினர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக கோவை சிறப்பு சிபிசிஐடி போலீசார் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பனிக்கனூர் கிராமத்தில் வசிக்கும் கனகராஜின் உறவினர் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆவணங்கள் ஏதும் கிடைக்காததால் திரும்பி சென்றனர். தொடர்ந்து கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமாக கனகராஜின் உறவினர்களிடம் அடுத்தடுத்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை எதிர்த்து ஓர் அணியில் கூட்டணியாக ஒன்றிணைவோம் என்றும் தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக அனைவரும் நான் சொல்லல, நான் கிளியரா சொல்றேன். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைவோம், ஓர் அணியில் இணைவோம் அப்படிங்கிற ஓர் அணி, அதாவது ஒரு கூட்டணியில் இணைவோம். அதுபோல திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற மனநிலையில் உள்ள இயக்கங்களுடன் கூட்டணி வைத்து வருங்காலத்தில் நாங்கள் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம். புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் வழக்கமாக மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு இடையூறுகளால் மார்ச் மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. மத்திய அரசு அறிவுறுத்தல்படி இந்த நிதியாண்டில் முழுமையான பட்ஜெட்டை மார்ச் மாதம் தாக்கல் செய்ய ரங்கசாமி தலைமையிலான அரசு திட்டமிட்டது. அதன்படி கடந்த ஜனவரி 27ஆம் தேதி கூடிய திட்டக்குழு கூட்டத்தில் பட்ஜெட் தொகையாக 11,600 கோடி நிர்ணயித்து மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வேங்கை வயல் சம்பவத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின சமூகத்தினர் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இருப்பினும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் இளமுருகு முத்து என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பிக்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் வாழும் பிற மாநிலத்தவர் குறித்த விவரங்களை எடுக்க காவல்துறையினருக்கு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். காவல்துறையின் ஆய்வுக் கூட்டம் காணொலி மூலமாக டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிற மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் நிறுவனங்கள் குறித்தும், தொழிலாளர்களின் பெயர், வயது, பாலினம் மற்றும் அவர்களின் சொந்த ஊர் குறித்தும் தகவல்களை காவல்துறை சேகரிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பிற மாநில தொழிலாளர்களுடன் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றும், காவல் ஆய்வாளர்கள் ஒரு முனை தொடர்பாளராக நியமிக்கப்பட்ட தொழிலாளர்களை உள்ளடக்கிய வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. வட மாநிலத்தவர்கள் குறித்து பரப்பப்படும் வதந்திகள் குறித்து கண்காணிக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய கண்காணிப்பு குழுவை அமைத்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இந்த குழுவில் ஐஜி அவினாஷ் குமார் தலைமையில் டிஐஜி அபிஷேக் தீக்ஷித், துணை ஆணையர் ஹரிஷ் சிங், எஸ்பி ஆதர்ஷ் பட்சேரா, எஸ்பி சண்முகப்பிரியா ஆகியோர் உள்ளனர். கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற திருமணமான மகளுக்கும் உரிமை இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் சத்துணவு திட்டத்தில் உதவி சமையலராக பணியாற்றிய பெண் கடந்த 2014ஆம் ஆண்டு மரணமடைந்தார்.
இதையடுத்து அவரது மகள் சரஸ்வதி கருணை அடிப்படையில் தனக்கு பணி வழங்க கோரி வழக்கு தொடர்ந்தார். ஆனால் திருமணமானவர் என்பதால் பணி வழங்க முடியாது என கூறி வழக்கை தனி நீதிபதி ரத்து செய்தார். இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் திலகவதி அமர்வு, மணமான பெண்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோர உரிமையில்லை என்ற கர்நாடக அரசின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதையும் சுட்டிக்காட்டி தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தது. மனுதாரரின் கல்வி தகுதிக்கு ஏற்ற பணியை வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அடிப்படை பட்டப்படிப்பு இல்லாமல் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட முதுநிலை பட்டம் ஏற்கத்தக்கதல்ல என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த ராமன் என்பவர் கடந்த 2008ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட குரூப் 1 தேர்வில் தேர்ச்சியடைந்தும் முடிவு வெளியிடப்படவில்லை என தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார். இந்த ரிட் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அடிப்படை பட்டப்படிப்பு இல்லாமல் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட முதுநிலை பட்டம் ஏற்கத்தக்கதல்ல என்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி மனுவை தள்ளுபடி செய்தது. இதற்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அடிப்படை பட்டப்படிப்பு இல்லாமல் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட முதுநிலை பட்டம் போட்டித் தேர்வுக்கான தகுதியாக ஏற்க முடியாது என தெரிவித்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடுமையான நிதி நெருக்கடியில் தவிக்கும் இலங்கைக்கு கடன் உதவி வழங்குவதற்கு சீனாவும் சர்வதேச நாணய நிதியமும் முடிவு செய்துள்ளன. இலங்கை அரசுடன் கடன் சுமையில் மீண்டு வருவதற்காக நீண்டகால அடிப்படையில் கடனுதவி வழங்க இருப்பதாக சீனாவின் எக்ஸிம் வங்கி கடந்த 6ஆம் தேதி அறிவித்தது. அதைத் தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியமும் இலங்கைக்கு கடன் உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி நடைபெறும் IMF கூட்டத்தில் இலங்கைக்கு $290 கோடி கடன் அளிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று தெரிகிறது. வரும் 2046 காதலர் தினத்தில் சிறிய கோள் ஒன்று பூமியை தாக்கும் என்று நாசா கணித்துள்ளது. அடுத்த சுமார் 23 ஆண்டுகளில் காதலர் தினத்தில் நடக்கக்கூடியதை நாசா முன்கூட்டியே கணித்துள்ளது. பிப்ரவரி 14, 2046 அன்று நமது கிரகத்தில் ஒரு சிறிய கோள் மோதக்கூடிய அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளது. 2023 DW என்ற பெயரிடப்பட்ட புதிய சிறுகோளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அறிவித்துள்ளது. இதனிடையே இந்த கோள் 2046 பூமியை தாக்கும் வாய்ப்பு மிக குறைவு என தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் புதிய பொருட்கள் முதலில் கண்டுபிடிக்கப்படும்போது அவற்றின் சுற்றுப்பாதைகளை போதுமான அளவு கணிக்க பல வார தரவுகள் தேவைப்படுகின்றன என்றும் நாசா பதிவிட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற மோதலில் பாலஸ்தீனியர்கள் 6 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். பாலஸ்தீனத்தின் காசா முனையை ஹமாஸ் அமைப்பு ஆட்சி செய்கிறது. இந்த அமைப்பை இஸ்ரேல் பயங்கரவாத இயக்கமாக கருதுகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் படையினர் மீது பாலஸ்தீனிய ஆயுதக்குழுவை சேர்ந்தவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதையடுத்து இஸ்ரேல் படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் பாலஸ்தீனிய ஆயுதக்குழுவைச் சேர்ந்த 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 11 பேர் படுகாயமடைந்தனர். இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீன இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடரின் முதல் 2 போட்டிகளில் இந்தியாவும் 3வது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றன. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. முதல் நாள் ஆட்டத்தை பிரதமர் மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸும் நேரில் பார்க்க உள்ளனர். மகளிர் பிரிமியர் லீக் T20 தொடரின் லீக் போட்டியில் பெங்களூரை 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி தோற்கடித்தது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் 7 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் எடுத்தது. குஜராத் அணி வீராங்கனைகள் சோஃபியா டங்லேயும் ஹர்லின் டியோலும் அரை சதம் அடித்தனர். அடுத்து ஆடிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. நடப்பு தொடரில் தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் பெங்களூரு தோல்வியடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதித்து சட்டம் இயற்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பினார் ஆளுநர் RN ரவி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம். ஆளுநரின் செயல்பாடு, தமிழக பட்ஜெட், 1000 ரூபாய் உரிமைத் தொகை உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசனை. ஆளுநர் திருப்பி அனுப்பிய ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை பொதுவெளியில் அரசு வெளியிட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். ஆன்லைன் ரம்மியால் 18 பேர் உயிரிழந்ததற்கு ஆளுநரே காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு.
ஆளுநர் திருப்பி அனுப்பிய ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றினால் ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும். அதுதான் சட்டம் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து பரவும் வதந்திகளை கண்காணிக்க சிறப்பு குழு. 5 IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. மாநில அந்தஸ்து, மின்துறை, தனியார் மயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். கடுமையான நிதி நெருக்கடியில் தவிக்கும் இலங்கைக்கு கடன் உதவி வழங்க சீனாவும் சர்வதேச நாணய நிதியமும் முடிவு. கடன் சுமையில் மீண்டு வருவதற்காக நீண்ட கால அடிப்படையில் கடன் உதவி வழங்க நடவடிக்கை. அகமதாபாத்தில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா இடையே கடைசி டெஸ்ட் போட்டி. முதல் நாள் ஆட்டத்தை பிரதமர் மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் பார்க்கின்றனர். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.